இவ்வளோ காலம் எத்தனையோ பேர் வெளியிட்டிருக்காங்க வராகி மாலையை பற்றி. ஆனால் அதில் முக்கியமாக விநாயகர் துதி, அந்த விநாயகர் துதியை இதுவரைக்கும் யாருமே வெளியிடலை. ஏன்னா வெளியிடுற அளவில் இந்த புத்தகத்தில் இல்லை. இந்த பழைய இந்த புத்தகத்தில் அது இல்லை. இந்த புத்தகத்தில் எந்த புத்தகத்துலையுமே இல்லை, ஆனால் இருக்கு. பெருக்கும் கருணை வராகி தன் மாலையை பேசுதற்கு நெருக்கும் குவிமுலை அம்பிகை பாமன் நகைந்து மகிழ்ந்து திருக்கும் பரசுரம் அங்குச பாசமும் எவ்வினையும் கருக்கும் கயமுகனை கோட்டு ஐங்கரன் காட்பதுவே. இதுக்கு ஒரு மூல மந்திரம் இருக்கு, இதுக்கு ஒரு சக்கரம் இருக்கு. இந்த சக்கரம் சக்கரம் இருக்கு, அந்த சக்கரத்தை வெளியிடல. ஆனால் இதில் மூல மந்திரத்தை நான் சொல்கிறேன். இந்த மூல மந்திரம் என்னன்னு சொன்னால் ஓம் கெங் கணபதியே சுவாகா. ஆனால் பிற்காலத்தில் அது பிராமணர்கள் சொல்கிறாங்க கெங் கணபதியே நமகான்னு சொல்கிறாங்க. ஆனால் கெங் கணபதியே சுவாகான்னு தான் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ தோராத வட்டம், இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். தரிசனம் சுலோகம். தரிசனம்னா அம்மனை வாளையம் செய்து அம்மன் நம்ம முன் தரிசனம் ஆகும். இது சாதாரண விஷயமே இல்லை. ஆனால் இது நல்ல மாந்திரீகத்தில் மிக சிறந்து விளங்கிய ஒருவரால் தான் இதை செய்ய முடியும். அதாவது தரிசனம் சுலோகம். தோராத வட்டம் முட்கோணம் சட்கோண துலங்கு வட்டம் ஈரார் இதழிட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜித்து அடிபடிந்தா வாராதிரார் அல்லலே வாழை ஞான வராகியுமே. இதில் உள்ள நியமனம் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இது காலையில் எழுந்து நீராடி, எங்கே நீராடணும்? குளத்தில் நீராடணும், இல்லை ஆற்றுல நீராடணும். நீராடி கோழி பழியிட்டு கோழி சமைத்து முட்டை முருங்கைக்காய் அந்த முதல்ல கூறப்பட்ட மாதிரி அவளும் வைத்து பூஜை செய்யணும். சிவரளி பூவால் 1,00,000 ஒரு மண்டலம் செய்யணும். ஆனால் அதுக்கு முன்னுக்க என்ன செய்யணும்னு சொன்னால், இது நியமனம் செய்கிறதுனா முதல்ல எட்டி மர பலகையை எடுத்து எட்டி மர பலகையில் தாமிர தகடில் இந்த சக்கரத்தை வரையணும். வராகி அம்மனுக்கு செய்ய வேண்டிய பூஜை எந்த சக்கரம் வரையணுமானால் அது தாமிர தகடத்தில் தான் வரையணும். தாமிர தகட்டில் சக்கரத்தை வரைஞ்சி, தரிசன சக்கரத்தை வரைஞ்சி, அந்த சக்கரத்தை எட்டி மர பலகைக்கு மேல் வச்சு 1,00,000 ஒரு மண்டலம் ஜெபிக்கணும். 1,00,000 ஒரு மண்டலம் ஜெபிக்கணும். 1,00,000 ஒரு மண்டலம் நீங்கள் ஜெபிச்சா இந்த சகல சக்தியும் பெறும். இதே போலவே இங்கால இருக்கின்ற அத்தனை சுலோகமும் செய்து வரணும். 1,00,000 ஒரு மண்டலம் ஜெபிக்கணும். இதில் மூல மந்திரத்தை 1,00,000 ஒவ்வொரு இந்த ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு 108 தடவை ஜெபிக்கணும். ஆனால் மூல மந்திரத்தை 1,00,000 ஒரு மண்டலம் ஜெபிக்கணும். ஆனால் இந்த மூல மந்திரத்தை நான் வெளியிட முடியாது. காரணம் என்ன? அது எந்த குரு எனக்கு அனுமதி கொடுக்கல. இப்போ இதில் உள்ள விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது இப்போ உங்களுக்கு தம்பனத்தை பற்றி சொல்ல போகிறேன். நான் ஏன் இந்த சுலோகத்தை வீட்டில் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது காரணம் ஏன்னு சொன்னால், இதில் தம்பனம் சொல்லப்பட்டிருக்கு. மெய்ச்சிறந்தார் பணியார் மனங்காய மிகு வெகுண்டு கச்சிரத்தேந்தி புலானி நார கடித்துதறி பச்சிரத்தம் தந்த முகப்பணி யாட்குத்தி வாய் கடித்து பச்சிரத்தம் குடிப்பாளே வராகி பகஞ்சரையே. அதாவது இது தம்பனம்னா இதை நாங்கள் ஒரு மாந்திரிகன் இதே மாதிரி நியமனம் படி பூசை செய்து 1,00,000 மண்டலம் 1,00,000 ஒரு மண்டலம் வரை ஜெயிச்சிட்டாருன்னா எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை சொன்னால் உடனே சம்பிச்சு போகும். அத்தனையும் சம்பிச்சு போகும். நம்மளோட வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது இது கிட்டத்தட்ட ஒரு செய்வன செய்கிற மாதிரி தான். ஆனால் இது மருத்துவத்துக்கும் பயன்படுத்தலாம். ஒரு மருத்துவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு நோய் அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அந்த நோயை அதிலிருந்து பரவிடாமல் ஆக்கலாம். அதுதான் தம்பனங்கிறது என்னென்னு சொன்னால் அடியோட அரிக்கிறது.
ஒருத்தரை மரணமும் ஆக்கலாம், நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம். அதனால தான் இதை மறைமுகமாகவே அந்த காலத்தில் வைக்கப்பட்டது. இது கட்டளை கலித்துறை. இதில் உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால், வராகி மாலையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அத்தனை சுலோகமும் வராகி மாலையில் குறிப்பிடப்பட்ட அத்தனை ஸ்லோகமும் மிக பயங்கரமானது. அந்த ஸ்லோகத்துக்கு இருக்கிற ஒவ்வொரு வசனமும் அது மாந்திரிகனைத்தான் சாரும். இப்போ பஞ்சமி பூசையில் நீங்கள் போய் நிற்கிறீங்க, உங்களுக்கு என்ன துன்பம்னு கேட்டால் உங்களோட துன்பத்தை நீங்கள் சொல்லும் போது அவர் அதுக்குரிய சுலோகத்தை படிப்பார் மாந்திரிகர். அப்பொழுது உங்களோட பிரச்சனை தீரும். ஆனால் நீங்கள் அதை வீட்டில் வச்சு வழிபட்டு என்ன சுலோகத்தை இந்த அவ்வளோ சுலோகத்தையும் போட்டிங்கன்னா இதுக்கு இனி வரும் ஸ்லோகங்களை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இனி வர்ற காலத்தில் மற்ற வீடியோங்களை நான் உங்களுக்கு வெளியிடுவோம். நான் இதை ஏன் வெளியிடுறேன்னா, இவ்வளோ காலம் வெளியிடக்கூடாதுன்னு பிழையான இதுகளை ஒவ்வொரு வீட்டுகள்லையும் போட்டு கேட்டு துன்பத்துக்கு ஆளாவாங்க. தம்பன சுலோகத்தை வீட்டில் போட்டால் வீடு சம்பிச்சு போயிடும். அதனால தயவு செய்து இந்த வீடியோ இந்த வராகி அம்மன்ற ஸ்லோகத்தை நீங்கள் வீட்டில் போடாதீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் நேரடியாக கேட்கலாம், அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். உங்களுக்கு நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் ஓலச்சு வழியில் நட்டுருக்கு, நான் அதை நிரூபிப்பேன். ஏன்னு சொன்னால் இந்த ஸ்லோகங்களால் நீங்கள் பாதிக்கப்படும். மற்றது மாந்திரிகம் கற்றுக்கொள்ள மாந்திரிகம் கற்றுக்கொள்ள ஆசையாக இருந்தால் ஒரு ஆசானை அணுகுங்க. கண்ட வாக்கில் வீடியோக்களை பார்த்து நீங்கள் மாந்திரிகம் கற்றுக்கொள்ளாங்க. மாந்திரிகங்கிறது பொல்லாதது. நம்ம மாந்திரிகம் அது உண்மையிலே நம்ம இறைவனை அவன் மனம் உருகி அவன் செய்கின்ற உச்சாட்டத்தில் அவனிடம் அந்த அம்மன் எந்த அம்மனாக இருந்தாலும் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அவனிடம் அந்த அம்மன் சேருவான். அதுக்கு பிறகு அவர் சொல்றதை அந்த அம்மன் செய்யும். ஆனால் வராகி அம்மனை கும்பிட்டால் அத்தனை பணமும் கொடுப்பாள். ஆனால் நீங்கள் போய் உங்களோட சன்னிதானத்தில் தான் நீங்கள் கும்பிடணும். உங்களுக்கு குலதெய்வம் இருந்தால் உங்களோட குலதெய்வ கோயிலில் நீங்கள் வழிபடுங்க. இல்லை பெரிய பெரிய கோயில் கட்டியிருக்காங்க, அந்தந்த பெரிய பெரிய கோயில்களை மாந்திரிக முறையில் பூஜை செய்யும் கோயில்களுக்கு துணிந்து போங்க, உங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கும். ராஜராஜ சோழன் கட்டினாரு, அவர் ஒரு சத்திரியர் கோயிலில் இருக்கு. முனிவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. முனிவர்கள் அந்த நேரம் அங்கே கோயிலை பிரதிஷ்டை செஞ்சனால இன்ன வரைக்கும் அந்த கோயிலில் அந்த வராகி அம்மனை தரிசிக்கிறாங்க. அப்படி நிறையா கோயில்கள் இருக்கு, பழமை வாய்ந்த கோயில்கள். அந்த கோயில்களில் தான் வராகி அம்மனை வரைக்கிறாங்க. இவ்வளோ காலமாக வராகி அம்மனை பற்றி யாருக்கும் தெரியாது. நாங்கள் எத்தனையோ தலைமுறையாக வாழ்ந்தோம். இந்த வராகி இப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்குமே வெளியில் சொன்னது கிடையாது. ஏன்னு சொன்னால் சொல்லக்கூடாது, எங்களோட குருவில் இது. ஏன்னு சொன்னால் இது மாந்திரிகர்களுக்கு மாத்திரமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வராகி அம்மன் மாந்திரமோ ஸ்லோகங்களையோ வெளியில் இருக்கிறவங்க உச்சரிக்கக்கூடாது. உச்சரித்தா அவங்களுக்கு அது இடையூறு வழங்கும்னு சொல்லி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.